ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே இங்கே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நிஃப்டிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நிஃப்டி சார்ட்டை ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து டார்கெட் அடித்த அந்த ஒரு சார்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படி இது பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இந்த சார்ட் வந்து இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டிப் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி போஸ்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் போஸ்ட் பண்ணோம். இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதுக்காக இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து August 1 சரிங்களா? மந்தோட ஸ்டார்டிங்கு எல்லா பேர்ஸ்லேயும் வந்து ஒரு நியூ கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இது பண்ணி நல்லா வந்து எல்லாம் ப்ரே பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணி நல்லா வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் எடுக்கணும்னு நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு சார்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இந்த டார்கெட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த டார்கெட்டோ சம்திங் டார்கெட்டு இது வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ வந்து புதுசாக நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆன ஆர்டர் பிளாக் தான் வந்து மறுபடியும் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. இது உள்ளே வரப்பவே நமக்கு வந்து என்ன ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து இது பிரேக் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து சிஹெச் பாயிண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி டேப் ஆன ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆல்ரெடி மிட்டிகேட் ஆன ஆர்டர் பிளாக்கில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா வந்து அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மி. சரிங்களா? மிட்டிகேட்டடான ஆர்டர் பிளாக், அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் ஆர்டர் பிளாக் வந்து அக்யூரசி கம்மியான ஒரு ஆர்டர் பிளாக். ஒரு ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வந்து மிட்டிகேட் ஆகுதோ அத்தனை தடவை பவரை வந்து அது இழக்கும். சரிங்களா? அந்த ஆர்டர் பிளாக் மறுபடியும் ஒர்க் ஆகிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மிட்டிகேட்டட் ஆகாமல் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் வந்து வித்தியாசம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு நியூஸ் கேண்டில் தான் வந்து கீழே வந்திருக்கு. நியூஸ் கேண்டில் கீழே வந்துட்டு டேரெக்டாக ஒரு டேப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர். ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குற எல்லா வீடியோஸ்லையும் நான் மேக்ஸிமம் வந்து சிஆர் கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். வேறு எதுவுமே சிஹெச் அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. எனக்கு வந்து இது கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லை சார் எனக்கு சிஆர் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சிஹெச் ஃபார்மெட் நம்மளுடைய ஓல்டு ஃபார்மெட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிங்க. அது வந்து உங்களுடைய ஓன் டெசிஷன் தான். சரிங்களா? எனக்கு ஃபேவராக இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது ஃபேவராக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ஃபேவராக இல்லைன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது. அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு நிஃப்டி உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு காலையில் ஒரு 9 அந்த ரேஞ்சு தான். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றதுனால எனக்கு நிஃப்டியை பற்றி அந்தளவு வந்து தெரியாது. பட் நான் என்னுடைய அசம்ஷன்லேயே வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டு தான் உங்களுக்கு வந்து பயங்கர முக்கியம். சரிங்களா? என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கரெக்டாக கிடச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ மேலே போயிட்டுருக்கிற இதுலேயே வந்து சார் இப்படியே வந்து மேலே போயிட்டுருக்கு, நான் இப்படியே வந்து என்ட்ரு ஆகலாம்னா தாராளமாக வந்து என்ட்ரு ஆகலாம். சரிங்களா? இப்படி ஒரு லாங் போட்டு இப்படி என்ட்ரு ஆகிக்கலாம். ஆனால் மறுபடியும் நம்மளுடைய அந்த ஹியூமன் பிரெயின் எப்படி வந்து யோசிக்கும் அப்படின்னா இப்படி கீழே வந்துட்டு மேலே போகுது. இங்கே போட்டப்போ இங்கேருந்து இங்கே எஸ்எல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே இங்கே போடுறப்ப இங்கேருந்து இங்கே எஸ்எல் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்மியாக எப்படி எஸ்எல் பண்ணணும் அப்படின்றத நம்மளும் யோசிக்கணும். ஸோ எகெயின் அது மேலே போகும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? சரிங்களா? அது ஒன்று, அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இங்கிருந்து தான் இது புறப்பட போகுதா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த 2 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ப்ளே பண்ண விடணும். இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மறுபடியும் ஒரு சிஆர் கொடுக்குது. இந்த சிஆர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு மேலே போகுது இல்லைங்க, இப்போ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து தாராளமாக ஒரு லாங் எடுத்து இந்த இடத்துல போடுறீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இங்கே நம்மளுடைய எஸ்எல்
நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா நான் அந்த சார்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நாட் மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு ஒரு சாலிடான ஒரு டார்கெட் இருக்கும் 1:3. ஆனால் இது நிஃப்டியில் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ரேஞ்சில் வந்து எடுத்துகிட்டு வெளியே வரதுக்கு தான் பார்ப்பீங்க, ரொம்ப ஹோல்டிங் பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டீங்க. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி எஸ்எல் ஷார்ட் பண்ணுமா இல்லை வந்து டார்கெட் ஷார்ட் பண்ணுமான்னு நீங்கள் பார்த்து ஷார்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? லிக்விடிட்டி நான் எதை சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு 1 ஹவர்லேருந்து நான் வந்து 15 மினிட்ஸுக்கு மாற்றுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹை இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஹையை வந்து நான் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வேறு ரொம்ப வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த இடத்துலேயே முடியணும் கன்ஃபார்ம். செகண்டு டார்கெட் இது வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து போகுமா போகாதா அப்படின்றது வந்து நிஃப்டியை பொறுத்தளவு வந்து கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? மற்ற ஏதாவது பேர் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸுக்கும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு இந்தியன் நியூஸுக்கும் ஒர்க் ஆகும். கோல்டு கூட வந்து இந்தியன் நியூஸ்க்கெல்லாம் வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. பட் வந்து நிஃப்டி கன்ஃபார்ம் ஆகும். நிஃப்டி இந்தியன் நியூஸ்க்கும் ஒர்க் ஆகும், இன்டர்நேஷ்னல் நியூஸ்க்கும் ஒர்க் ஆகும், கம்பெனி நியூஸ்க்கும் ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு இடரல்கள் ஏதாவது வந்து ஒரு இம்பேக்ட் ஆகுதுன்னா கன்ஃபார்ம் வந்து இது எல்லாத்துக்குமே அது ரியாக்ட் பண்ணும். அதனால் இதோட ப்ரெடிக்ட் பண்ணுறதே கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து சீக்கிரமாக ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியே வர்றது பெட்டர். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவு என்னுடைய பர்சனல் இது சிஆர் தான் வந்து நிஃப்டிக்கு வந்து படு ஒர்க்கிங்கில் இருக்கும். மற்றது எதுவுமே வந்து அந்தளவு வந்து சூட்டாக இருக்காது. சிஆரில் ஒரு 1:2 வந்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் நிஃப்டியில். இப்போ டார்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டார்கெட் ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான அந்த வேலைகளை வந்து பார்க்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நிஃப்டிக்கு வந்து எஸ்எம்டி இருக்குது. சரிங்களா? எஸ்எம்டி வந்து நிஃப்டிக்கு இருக்குது. நிஃப்டிக்கு எஸ்எம்டி பேர் என்ன சார் அப்படின்னிங்கன்னா பேங்க் நிஃப்டி. சரிங்களா? நிஃப்டி வர்சஸ் பேங்க் நிஃப்டின்னு போட்டிங்கன்னா கோரிலேட்டடு பேர். சரிங்களா? இந்த ரெண்டுமே கோரிலேட்டடு பேர். ஸோ இந்த ரெண்டத்தையும் வச்சு கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் ரேஞ்சில் நம்ம நல்லா பண்ண முடியும். என்னுடைய இந்தியன் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நமக்கு இது வந்து கிடச்சிருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நிஃப்டியை வந்து நம்ம தாராளமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியோட கிராஸ் பண்ணுறப்ப. சரிங்களா? சிஆர்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லைங்க. ஆனால் சிஆரில் உங்களுக்கு ஐஎம்பியிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவு ஐஎம்பியிலேருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணதில்லை. வேணும்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து தனியாகவே இது பண்ணலாம். ஆனால் இப்போ லைவில் பார்க்குறப்ப எனக்கு நிறையா வந்து சிக்குது. பட் நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு பிரின்சிபலோட ஒரு தியரியோட உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு நான் ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய சின்னஸ்மெண்ட் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ஃப்ரீ டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.